அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். ஈரான் அமெரிக்க இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் சென்று கொண்டிருந்தாலும் மீண்டும் கார்மஸ் நீரிணையிலும் செங்கடலிலும் கப்பல்கள் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் செய்திருக்கக்கூடிய புதிய நடவடிக்கை குறித்து அமெரிக்க ஊடகங்கள் இன்று மிகப்பெரிய அளவில் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் காலத்தில் அமெரிக்காவுக்கு நேரடி அச்சுறுத்தலை ஈரான் ஏற்படுத்தும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. வடகொரியா மீது உக்ரைன் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியான மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகளை கத்தாரும் பாகிஸ்தானும் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட யுத்த காலத்தில் அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருப்பதும் இராணுவ ரீதியிலான ஆயத்தங்களை செய்வதும் இந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதி ஏற்படுமா என்ற மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் ஓமான் வளைகுடாவில் பனாமா கொடியுடன் சென்ற வேலானோவா என்ற சரக்கு கப்பல் மீது அமெரிக்க இராணுவம் ஹெல்பயர் ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை புறக்கணித்து ஈரான் துறைமுகத்தை அடையும் நோக்கில் அந்த கப்பல்கள் சென்று கொண்டிருந்ததாகவும் அதனால் தங்களுடைய முற்றுகையை மீறி அந்த கப்பல் பயணித்ததாக கூறி MH-60 அப்பாச்சி ஹெலிகாப்டர் மூலம் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலில் அந்த கப்பல் மிகப்பெரிய அளவில் சேதம் அடைந்துள்ளது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே இந்த பிரச்சினை மிகவும் சூடுபிடித்திருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் அமெரிக்கா ஈரான் துறைமுகத்துக்கு அருகாமையில் ஈரானை நோக்கி சென்ற ஒரு கப்பலை தாக்கி இருக்கின்றமை நிச்சயமாக பதற்றத்தை அதிகரிக்கும். ஏற்கனவே ஈரான் குறிப்பிடுகின்றார்கள், ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகை நீக்கப்படும் வரை, ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்படும் வரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அமெரிக்காவிடம் கிடையாதென ஈரான் தொடர்ச்சியாக கூறி வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல்கள் மேலதிக பதற்றத்தை இந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த தாக்குதல் நடைபெற்று சில மணி நேரங்களிலேயே எதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று IRGC தெரிவித்திருக்கின்றார்கள். கார்மஸ் நீரிணையில் நிலைமை இவ்வாறு இருக்க, செங்கடலில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் ஒன்றின் மீது கவுதி படைகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கப்பல்கள் சேதமடைந்திருக்கின்றன. எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் பாரிய அளவில் பற்றி எறிந்திருக்கின்றன. ஆனால் அதில் இருந்த மாலுமிகளோ அல்லது பணியாளர்களோ ஏதோ ஒரு வகையில் தப்பிவிட்டார்கள் அல்லது ஓமான் வேறு கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் இம்முறை கவுதிகள் நடத்திய தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. 10 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்று ஏமன் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. மொச்சா துறைமுகத்துக்கு தெற்கே கப்பல் மீது 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கியதில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. 3 பாகிஸ்தானியர்கள் மற்றும் ஒரு இந்தோனேசியர் உட்பட 4 மாலுமிகள் உயிரிழந்திருப்பதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் கவுதி படைகளோ இது சவுதி அரேபியாவிலிருந்து ஏமனின் மறுபகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஏமன் அரசுக்கு சொந்தமான படைகளுக்கு, அதாவது சவுதி ஆதரவு பெற்ற படைகளுக்கு இந்த கப்பல்கள் மூலம் ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் அதற்காகவே நாங்கள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தினோம், இது சரக்கு கப்பல் கிடையாது என்று தங்கள் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒருபுறம் சவுதி அரேபியாவும் ஏமன் அரசும் இது சாதாரணமான சரக்கு கப்பல், கவுதிகள் தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டார்கள் என்று கூற, கவுதி படைகளோ சவுதி அரேபியாவிலிருந்து சவுதி ஆதரவு படைகளுக்காக ஏமன் துறைமுகத்துக்கு அருகில் ஆயுதங்களுடன் கப்பல் தரையிறங்குவதற்கு தயாராக இருந்த போதே பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளானது என்று கூறுகின்றார்கள். இதில் எந்த விடயம் உண்மை என்பது இதுவரை சரியாக உறுதிப்படுத்தாத நிலையில் அடுத்து வரும் நாட்களில் உண்மைத்தன்மை தெரிந்துவிடும். எனவே கார்மூஸ் ஜலச்சந்தியில் ஈரான் அமெரிக்காவின் மாறி மாறிய தாக்குதல்கள் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த, செங்கடலில் கவுதி படைகளினுடைய தாக்குதலும் சவுதி அரேபியா கப்பல்கள் அதற்கு ஆதரவான கப்பல்கள் மீது நடத்தும் தாக்குதலும் 2 பிராந்தியத்தையும் கொதிநிலைக்குள்ளாக்கி இருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கு மிக முக்கியமான பங்காற்றி வரக்கூடிய பாகிஸ்தான், கத்தார் ஆகிய நாடுகள் மிக முக்கியமாக இந்த பேச்சுவார்த்தைகளில் நேரடி சந்திப்பை 2 தரப்புக்கும் ஏற்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் முகசின் ரஷா நக்வி டெஹ்ரானுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. பாகிஸ்தான் சரி கத்தார் சரி எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டாலும் போரில் ஈடுபடக்கூடிய 2 தரப்புகளும்
இதில் ஒரு உடன்படிக்கைக்கு வராமல் இந்த போர் நிற்கப் போவதில்லை. அதிலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு குழப்பவாதியை வைத்துக்கொண்டு இந்த போரை நிறுத்துவதோ மத்தியஸ்தம் செய்வதோ மிக கடினமான விடயமாக மத்தியஸ்தர்களுக்கு மாறிவிட்டது. ஏனெனில் நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு, நாளை ஒரு பேச்சின நிதானமில்லாத ஒரு தலைவர். இந்த நிலையில்தான் ஈரான் குறித்து இன்று அமெரிக்க ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஒரு செய்தி நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். கேபர் ஷெகான், பட்டா போன்ற அனைத்து ஏவுகணைகளின் தொழில்நுட்பங்களையும் உள்வாங்கி அனைத்தையும் கலவையாக கொண்டு ஒரு புதிய வகையான ஒரு ஏவுகணைகளை ஈரான் தயாரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. தற்போது ஈரானின் குறுந்தூர ஏவுகணைகள், நடுத்தர ஏவுகணைகள், நீண்ட தூரம் என்றால் ஏறக்குறைய 2000 முதல் 2500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை களஞ்சியத்தில் இருக்கின்றது. அதிலும் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலேயே அதிக பாலிஸ்டிக் ஏவுகணை படையை கொண்ட ஒரு களஞ்சியம் ஈரானிடம்தான் இருக்கின்றது என அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஈரான் தற்பொழுது 15,000 கிலோமீட்டர் தூரம் சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கும் முயற்சிகள், ஐசிபிஎம்ஐ உருவாக்கும் முயற்சிகளை ஆரம்பித்து விட்டார்கள் என்ற செய்தி சிஐஏயினால் அதிகாரபூர்வமாக வெளியிடப்படுகின்றது. இது சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. 2000 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள ஏவுகணைகளே தற்போது ஈரானிடம் அதிகபட்சமாக இருக்கின்ற பொழுது 15,000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டால் ஈரான் மண்ணில் இருந்தபடியே அமெரிக்காவினுடைய நகரங்களை, அமெரிக்க இலக்குகளை நேரடியாக ஈரானால் தாக்க முடியும். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். எவ்வாறு ஈரான் மண்ணிலிருந்து இஸ்ரேலின் நகரங்களை டெல் அவீவ் முதல் கைஃபா வரை அனைத்து நகரங்களையும் துல்லியமாக தாக்குகின்றார்களோ அதே போன்றதொரு தாக்குதல்களை அமெரிக்க நகரங்கள் மீது நேரடியாக ஈரான் இங்கிருந்தே தாக்க முடியும். அவ்வாறான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் நினைத்து பாருங்கள், அமெரிக்கா இவ்வாறான போர்களுக்கு செல்வார்களா என்று. 15,000 கிலோமீட்டர் வீச்சு கொண்ட ஏவுகணைகளை முழுமையாக தயாரிக்கும் நடவடிக்கைகளில் ஈரான் இறங்கி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஈரானின் பாலிஸ்டிக் கேப்பசோனிக் ஏவுகணை திறன்களை கண்டு அமெரிக்கா உட்பட பல உலக நாடுகள் மிரண்டு போயிருக்கின்றார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளவுதான் ஈரானை குறைத்து பேசியவர்கள் கூட இந்த ஈரானின் ஏவுகணை பலத்தை கண்டு மிரண்டு போயிருக்கின்றார்கள். அமெரிக்கா, இஸ்ரேல் கூட ஆயுதங்கள் இல்லாமல் தடுமாறி போயிருக்கின்றார்கள். ஈரான் தொடர்ச்சியாக ஏவுகணைகளின் ட்ரோன்களையும் எதிரிகளின் தேசங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஈரானினுடைய ஏவுகணைகள் நிலத்தடி சுரங்கங்கள், பாதுகாப்பான அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸில் வைக்கப்பட்டிருப்பதால், மலைகளுக்கு அடியில் உருவாக்கப்பட்ட பிரமாண்டமான ஏவுகணை நகரங்களில் வைக்கப்பட்டிருப்பதால் அவற்றை அழிக்க முடியாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரானின் அதிவேக ஏவுகணை வளர்ச்சி உச்சம் பெற்றிருக்கும் சூழ்நிலையில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஈரான் ஏவுகணை தயாரிப்புக்கு வடகொரியாவும் மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பதாக அமெரிக்க, இஸ்ரேலிய உளவு பிரிவுகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். வடகொரியாவின் கவாஷாங் வரிசை ஏவுகணை தொழில்நுட்பங்களை ஈரான் பயன்படுத்தி தற்பொழுது நீண்ட தூர ஏவுகணைகளை, எவ்வாறு வடகொரியாவின் ஐசிபிஎம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் தயார் நிலையில் இருக்கின்றதோ அதே போன்று வடகொரிய தொழில்நுட்பத்தையும் இணைத்து, தங்களுடைய உள்நாட்டு தொழில்நுட்பத்தையும் இணைத்து மிகப்பெரிய அளவில் கண்டம் விட்டு கண்டம் கட்டும் ஏவுகணைகள் தயாரிக்கும் நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றார்கள். இது விரைவில் பயன்பாட்டிற்கு வரும். அப்படி வந்தால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது குறித்து அமெரிக்க ஊடகங்கள் ஒரு அதிர்ச்சி எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதிகளில் இஸ்ரேலிய படைகளுக்கும் யூத குடியேற்றவாசிகளும் இணைந்து அப்பாவி பலஸ்தீன் மக்கள் மீது கடந்த 3 மாதங்களில் 448 தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக பலஸ்தீன பிரதமர் முகமது முஸ்தபா எச்சரித்துள்ளார். நூற்றுக்கணக்கான பலஸ்தீன் மக்களின் வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன, கடைகள் இடிக்கப்பட்டுள்ளன, நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளன. 29 பாலஸ்தீனர்கள் வன்முறைகளில் மட்டும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் சர்வதேசம் இதை கண்டுகொள்ளவில்லை. மேற்கு கரையில் பலஸ்தீன் மக்களுக்கு நடக்கும் அட்டூழியங்களை இனியாவது தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்தோனேசியாவில் பல நாடுகளில் காட்டுத்தீ பரவி பாதிப்புகளை ஏற்படுத்திய சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவிலான காட்டுத்தீ பரவல் ஏற்பட்டிருக்கின்றது. சுமார் 50,000 தீயணைப்பு வீரர்கள் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான காடுகள் தீயினால் எரிந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அடர்ந்த புகை, மிக கடுமையான காற்று மாசு காரணமாக
பல பாடசாலைகளுக்கு அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பாடசாலைகள் அனைத்திற்கும் விடுமுறை அளித்து இந்தோனேசியாவினுடைய கல்வி அமைச்சு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். காட்டுத்தீ அணைக்கப்பட்டு இயல்பு நிலை கொண்டு வரப்படும் வரை அடுத்து ஒரு வார கால பகுதிக்கு இந்தோனேசியாவின் பல பாடசாலைகள் இழுத்து மூடப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. ரஷ்யா தன்னுடைய போர் தேவைகளுக்காக வடகொரியாவில் இருந்து கிடைக்கப்பெற்ற அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துவதாகவும் வடகொரிய இராணுவம் நேரடியாக ரஷ்ய படைகளுக்கு உதவுவதாகவும் உக்ரைனின் குற்றச்சாட்டை ஜெலன்ஸ்கி முன்வைத்திருக்கின்றார். உக்ரைனின் தென்கிழக்கிலான சபோரிசியா மற்றும் பிற பகுதிகள் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் பலர் உயிரிழந்திருப்பதாகவும் அந்த ஏவுகணை பாகங்களை தாங்கள் ஆய்வு செய்து பார்த்ததில் வடகொரியாவின் உடைய ஏவுகணைகள் அங்கு பயன்படுத்தப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு முறைப்பாடை கொடுத்திருக்கின்றார். அவர்கள் வடகொரியாவை என்ன செய்ய முடியும், ரஷ்யாவை என்ன செய்ய முடியும், ஆனால் ஜெலன்ஸ்கி வடகொரியாவின் தன்னுடைய ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்று ஒரு குரல் எழுப்பியிருக்கின்றார். இதற்கு ஐரோப்பிய ஒன்றியமோ நேட்டோவோ எந்த பதிலும் கிடையாது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக இதுவரை பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.